இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செல் பாடத்துல செல்லின் பாகம், பணிகள், சிறப்பு பெயர் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செல் சுவர். செல் சுவரோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லை பாதுகாத்தல். அதோட சிறப்பு பெயர் அப்படின்னா செல்லின் பாதுகாவலர், தாங்குபவர். இதுல இருந்து எப்படியும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி குரூப் 2 எக்ஸாம்லயும் கேட்கலாம். அடுத்து செல் சவ்வு. செல் சவ்வோட பணிகள் என்னதுன்னா பாதுகாப்பு, போக்குவரத்திற்கு உதவுதல். இதை நான் அதனால என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செல்லின் கதவு அப்படின்னு சொல்லி செல் சவ்வுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஜெல்லி போன்ற செல்லின் நகரும் பொருள். சைட்டோபிளாசம் என்னது? ஜெல்லி போன்ற செல்லின் நகரும் பொருள். அதனால இதை சிறப்பு பேர் செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சைட்டோபிளாசம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது அப்படின்னா செல்லுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, செல்லிற்கு ஆற்றலை அளித்தல். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பசுங்கணிகம். பொதுவாக தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதுக்கு எது பசுங்கணிகம் யூஸ் ஆகுது. அதோட பணி என்னது அப்படின்னா உணவு தயாரித்தல். அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரிபோபிளாசம். ரிபோபிளாசம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புரதத்தை சேமிச்சு வைக்கிறது எதோட வேலை அப்படின்னா ரிபோபிளாசத்தோட வேலைதான். அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து லைசோசோம். லைசோ இதை வச்சு இது என்ன அப்படின்னா முதிர்ந்த செல்களை ஃபுல்லா என்ன செய்யுது? அழிக்குது. செல்லுல தேவையில்லாத செல்களை ஃபுல்லும் அழிக்கிறது எதோட வேலை அப்படின்னா லைசோசோமோட வேலை. அதனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லின் தற்கொலை பைகள். அதான் லைல ஆரம்பிக்குதா, அப்ப லைசோசோம் செல்லோட தற்கொலை பைகள். அடுத்து நுண்குமிழ்கள். நுண்குமிழ்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உணவுப் பொருட்களை ஃபுல்லா சேமிச்சு வைக்கிறது எதோட வேலை? இந்த நுண்குமிழ்களோட வேலை. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப மறுபடியும் பாருங்க ஒரு தடவை செல் சுவரோட சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. பெரும்பாலும் சிறப்பு பெயர் தான் அதிக அளவு கேட்க வாய்ப்பு இருக்கு. செல் சுவரோட சிறப்பு பெயர் செல்லின் பாதுகாவலர், தாங்குபவர். அடுத்து செல் சவ்வுக்கு என்னது அப்படின்னா செல்லின் கதவு. அடுத்து சைட்டோபிளாசம் என்னது அப்படின்னா செல்லின் நகரும் பகுதி. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா, அது என்னது அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம். அடுத்து பசுங்கணியம் எதுக்கு யூஸ் ஆகுது? அதோட சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா செல்லின் உணவு தொழிற்சாலை. அடுத்து ரிபோபிளாசம், அதோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செல்லின் புரத தொழிற்சாலை. அது என்ன பணிகள் செய்தோ அந்த பணிகளோட ரிலேட்டட் தான் எதுவும் வருது அப்படின்னா சிறப்பு பெயரும் வருது. அடுத்து லைசோசோம் அதோட சிறப்பு பெயர் என்னது? செல்லின் தற்கொலை பைகள். அதான் அந்த லைய வச்சுக்கணும் சொன்னேன். லைசோசோம் தற்கொலை பைகள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நுண்குமிழ்கள். நுண்குமிழ்களோட சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா சேமிப்பு கிடங்கு. இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.